Hello students, last video la நம்ம வந்து golden rules of accounting பத்தி நம்ம வந்து discuss பண்ணோம். So இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து discuss பண்ண போறது journal entries. அதாவது பாத்தீங்கன்னா accounting process பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? So accounting process அப்படின்றது என்ன? Identifying, measuring, recording, classifying, summarizing, interpreting and communicating of financial information அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா accounting process. accounting process ஐடென்டிஃபையிங்னா என்ன? ஃபினான்ஷியல் என்னென்ன ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் மெஷரிங்னா என்ன? நம்ம எந்த வேல்யூவில் மெஷர் பண்ண போகிறோம்? மணி வேல்யூவில், நம்ம வந்து ருப்பி வேல்யூவில் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? ரெக்கார்டிங். ஸோ ஒவ்வொரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெக்கார்டிங் பண்ணணும். புக்கில் வந்து என்ன பண்ணணும்? ரெக்கார்ட் பண்ணணும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் நம்மளுடைய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், தட் இஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிற அந்த புக்கினுடைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னல். தட் இஸ் கால் தி ஜேர்னல் புக். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போ ஜேர்னல் என்ட்ரி அப்படின்றது வந்துன்னா என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி புக் ஆஃப் ப்ரைமரி என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஜேர்னல் என்ட்ரிஸை தான் நம்ம வந்து புக் ஆஃப் ப்ரைமரி என்ட்ரி, ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸில் நடக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை ஒரு புக்கில் நம்ம வந்து எழுத போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு கூட்ஸை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், இல்லை நான் ஒரு ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ்க்காக அப்படின்னும்பொழுது அப்போ நான் அதை புக்கில் எழுதுவேன். இந்த தேதியில் நான் இந்த ஃபர்னிச்சரை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் ஒரு புக்கில் எழுதுவேன். அப்படி நான் முதல்ல எழுதக்கூடிய அந்த புக்கை தான் நான் என்னென்னு சொல்கிறேன்? ஜேர்னல் புக் அப்படின்னு சொல்கிறேன். ரிட்டன் ஃபார்மேட்டில் எழுதுகிறேன். ஓகேவா? ஸோ இந்த புக் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் அந்த என்ட்ரி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம ஒரு புக்கில் வந்து நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். அது அக்கௌண்டிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்ட்ரியாக வந்து அது கருதப்படுது. ஓகேவா? அப்படிப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் வந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்து சிஸ்டமேட்டிக்காகவும் இருக்கணும், க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்லையும் இருக்கணும். க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ ஜூலை மந்த் நம்ம எடுத்துக்கலாம். ஜூலை மந்த்து 1st ஆஃப் ஜூலை வந்து நான் ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்போது நான் அந்த 1st ஜூலை அப்படின்னு எழுதிட்டு நான் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஓகேவா? ஈவன் அகெயின் நீங்கள் அதே ஃபஸ்ட் டே அன்றைக்கி ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? அப்போது அதே தேதியிலேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் இவ்வளோ அமௌண்ட் நான் ரிசீவ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் எழுதுவீங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் டே வரும். நெக்ஸ்ட் டேலேயும் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? இல்லை ஒருவேளை சேல்ஸே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது 2nd ஜூலை சேல் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னு போடுறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ப்ரைம் புக், முதன்மையான ஒரு புக் எது அப்படின்னா இந்த ஜேர்னல் புக் தான். ஓகேவா? அதில் நம்ம எப்படி என்ட்ரியாக நம்ம வந்து என்ட்ரு பண்ண போகிறோம், எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம எழுத போகிறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ த வேர்ட் ஜேர்னல் ஹேஸ் பீன் டிரைவ்டு ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் வேர்ட் ஜார் விச் மீன்ஸ் டே. ஸோ ஜேர்னல் மீன்ஸ் டெய்லி. ஸோ இது வந்து ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து வந்த ஒரு வார்த்தை தான் ஜார், JOUR அப்படின்றது. அப்படின்னா டே, அன்னைக்கியான, அதாவது அந்த டேக்குரியது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டெய்லி என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத சொல்கிறது தான் ஜேர்னல். டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் டெய்லி இன் த ஜேர்னல் ஆஸ் அண்ட் வென் த டிரான்சாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸும் வந்து பிஸ்னஸில் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் போதும் நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய ஜேர்னல் புக்கில் நான் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரேன், தட் இஸ் எழுதிக்கிட்டே வரேன். as soon as transactions takes place its debit and credit aspects are analyzed. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணுறோம்? டியூவல் ஆஸ்பெக்ட் இருக்குது, தட் இஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டம்
சிஸ்டமில் டியூவல் ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த டியூவல் ஆஸ்பெக்ட் எது? டெபிட் அண்ட் கிரெடிட். ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸில் வந்து எந்த அக்கௌண்ட் டெபிட்டில் வரும், எந்த அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டில் வரும் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அண்ட் ரெக்கார்டட் இன் த ஜேர்னல் டுகெதர் வித் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கால்ட் நரேஷன். இப்போது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேபிட்டல் அப்படின்னு ஒரு என்ட்ரி இருக்குது, ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸ்டார்டிங் பிஸ்னஸ் வித் கேபிட்டல். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்? பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் வருது, அதே போல் பார்த்தீங்கன்னா கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இப்போ இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெபிட்டும் இருக்குது, ஒரு கிரெடிட்டும் இருக்குது. ஸோ அந்த டெபிட் அண்ட் கிரெடிட்டை நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஜேர்னல் என்ட்ரி எழுதுவோம். அந்த ஜேர்னல் என்ட்ரி எழுதுனதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் நம்ம அந்த டிரான்சாக்ஷனை பற்றின ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். இப்போ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் எ கேபிட்டல் ஆஃப் 1 lakh அப்படின்னு டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன எழுதுவேன்? ஜேர்னல் என்ட்ரி நான் எழுதிட்டேன். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு நான் என்ட்ரி எழுதிட்டேன். ஆனால் அது வந்து வெறுமனே கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட்னா புரியாது. அப்போது நான் அதுக்கான ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். தட் இஸ் பீயிங் கேபிட்டல் இன்வெஸ்டட் இன் பிஸ்னஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் மூலிமா என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும் அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த ப்ராக்கெட்குள்ளே எழுதக்கூடிய அந்த ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்? நரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சம்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன, நரேஷன்னா என்ன அப்படின்றத நான் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும்தான். ஓகே, திஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் மேக்கிங் என்ட்ரிஸ் இன் த லெட்ஜர். ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரியிலிருந்து தட் இஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம், ஜேர்னல் என்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அடுத்த ப்ராசஸ் என்ன? கிளாசிஃபையிங். நம்ம என்ன பண்ணுறோம்? கிளாசிஃபை பண்ணுறோம். ஓகேவா? அந்த கிளாசிஃபையிங் ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? தட் இஸ் லெட்ஜர். அந்த கிளாசிஃபையிங் ப்ராசஸை தான் லெட்ஜருன்னு சொல்கிறோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரியை, அந்த என்ட்ரிஸை நம்ம அடுத்து எந்த ப்ராசஸ்க்கு நம்ம பாஸ் பண்ணுறோம்? லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம பாஸ் பண்ண போகிறோம். சின்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் இன் த ஜேர்னல், இட் இஸ் கால்டு புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி ஆர் பிரைம் என்ட்ரி ஆர் பிரைமரி என்ட்ரி ஆர் ப்ரிலிமினரி என்ட்ரி ஆர் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் நம்ம ஜேர்னலில் தான் வந்து ஜேர்னல் புக்கில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்படி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஜேர்னலை நம்ம என்னென்னலாம் பேரிட்டு சொல்லலாம்னா ஒரிஜினல் என்ட்ரின்னு சொல்லலாம், ப்ரைம் என்ட்ரின்னு சொல்லலாம், ப்ரைமரி என்ட்ரின்னு சொல்லலாம், ப்ரிலிமினரி என்ட்ரி, ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்படின்னு இத்தனை பேர் வந்து அதுக்கு இருக்குது ஜேர்னல் என்ட்ரிக்கு. ஸோ ஜேர்னலைசிங் இஸ் த பிகினிங் ஆஃப் த அக்கௌண்டிங் ப்ராசஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ ஜேர்னலைசிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒவ்வொரு அக்கௌண்டிங் ப்ராசஸ்க்கும் பிகினிங் ஸ்டேஜ், இனிஷியல் ஸ்டேஜாக வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக கருதப்படுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் ப்ராசஸ், ஜேர்னல் என்ட்ரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சாப்டர்லேயே நீங்கள் ப்ரீவியஸில் பார்த்துறீங்க சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத படிச்சிருப்பீங்க. இந்த சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜேர்னல் என்ட்ரி எழுதுவோம். ரீசன், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பிஸ்னஸ்க்காக நான் ஒரு ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுறேன். நான் பிஸ்னஸ்க்காக ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு அதுக்கான பில் கொடுப்பாங்க இல்லையா? தட் இஸ் த சோர்ஸ் டாக்குமெண்ட். அந்த பில்லை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன்? ஜேர்னல் புக்கில் என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட், ப்ரூஃப் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா தான் நான் ஜேர்னல் என்ட்ரியே நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். வித்தவுட் ப்ரூஃப் நான் என்ட்ரி ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எவிடன்ஸ், அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்றது வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ ஜேர்னலைசிங் இஸ் த பிகினிங் ஆஃப் தி அக்கௌண்டிங் ப்ராசஸ் ஃபார் தி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்டிங் ப்ராசஸில் வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் அக்கௌண்டிங் ப்ராசஸ்க்கான ஜேர்னல் என்ட்ரி அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து கருதப்படுது. ஓகேவா? இதுதான் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு. ஸோ ஜேர்னல் இஸ் த புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி இன் விச் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் chronological order.
ஸோ ஜேர்னல்ன்றது வந்து புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த புக்கில் வந்து பிஸ்னஸ்னுடைய ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஆனால் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோம்? குரோனாலாஜிக்கல் ஆர்டரில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். குரோனாலாஜிக்கல் ஆர்டர்னா என்ன அப்படின்னா, கால வரிசைப்படி டேட் வைஸ் ஒவ்வொரு நாளும் என்ன ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடக்குது. 1ஆம் தேதி நான் வந்து இப்போ 1st ஆஃப் ஜூலை வந்து நான் ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், கேஷ் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருக்கலாம், இல்லை கேஷ் யாருக்காவது கொடுத்துருக்கலாம். ஸோ அன்னைக்கு இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குன்னா அது எல்லாத்தையுமே நான் அந்த டேட்டில் நான் வந்து என்ட்ரி பண்ணிடுவேன். அதுக்கு அடுத்தது 2nd ஜூலை அன்னைக்கு நான் என்னென்னலாம் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ கால வரிசைப்படி குரோனாலஜிக்கல் ஆர்டரில் டேட் வைஸ் நான் வந்து என்னுடைய ஒவ்வொரு டேட்டா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸையும் நான் ஜேர்னல் புக்கில் என்ட்ரி போடுவேன். தட் இஸ் இன் ஆர்டர் ஆஃப் அக்கரன்ஸ். எத்தனை முறை வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கோ ஒரு நாளையில் அந்தந்த டேட் வைஸ் நான் வந்து அந்த புக்கில் வந்து என்ட்ரி போடுவேன். Okay, transactions are recorded for the first time in the journal. Entries are made in the journal based on source documents. நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம வந்து ஒரு ஜேர்னல் புக்கில் வந்து நம்ம என்ட்ரி போடுறோம் அப்படின்னா அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி அந்த என்ட்ரி போடுறோம்? சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த என்ட்ரிஸையே நம்ம வந்து எழுதுவோம். ஸோ ரெக்கார்ட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த ஜேர்னல் இஸ் நோன் ஆஸ் ஜேர்னல் என்ட்ரி. ஒவ்வொரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸையும் ஒரு புக்கில் நம்ம வந்து ஜேர்னல் புக்கில் எழுதக்கூடியது தான் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் இஸ் ஜேர்னல் இஸ் கால்டு தி ஜேர்னலைசிங். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம புக்கில் வந்து எழுதிக்கிட்டே வரோம். அந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம எழுதிக்கிட்டே வரோம். அந்த ப்ராசஸை, அந்த செயல்முறையை தான் வந்து நம்ம ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு ப்ரொஃபஸர் கார்ட்டர் அப்படின்ற வந்து ஜேர்னல் என்ட்ரியை டிஃபைன் பண்ணியிருக்காரு. த ஜேர்னல் ஆஸ் ஒரிஜினலி யூஸ்ட் இஸ் எ புக் ஆஃப் பிரைம் என்ட்ரி இன் விச் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் காப்பீட் இன் ஆர்டர் ஆஃப் டேட் ஃப்ரம் தி மெமரண்டம் ஆர் வேஸ்ட் புக். த என்ட்ரிஸ் ஆஸ் தே ஆர் காப்பீட் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் ஸோ ஆஸ் டு ஃபெசிலிட்டேட்ஸ் தேர் பீயிங் கரெக்ட்லி போஸ்டட் ஆஃப்டர்வர்ட்ஸ் இன் த லெட்ஜர். ஸோ இப்போ ஜேர்னல்னால் என்ன அப்படின்றத வந்து அவர் வந்து ஒரு ப்ரீஃபாக சொல்லியிருக்கிறாரு. ஜேர்னல் அப்படின்ற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி புக் ஆஃப் என்ட்ரியாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? அது வந்து ஒரிஜினல் புக்கு. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்க்குமான என்ட்ரிஸை என்டர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைமரி புக் அது. அதே போல் பார்த்திங்கன்னா டேட் வைஸ் நம்ம வந்து எல்லா டிரான்சாக்ஷன்ஸையுமே அந்த ஜேர்னல் புக்கில் நம்ம என்ட்ரி போட்டுகிட்டே வருவோம். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரிஸ் எல்லாமே டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படின்ற 2 டியூயல் ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த என்ட்ரியவே நம்ம வந்து எழுத போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் எழுதக்கூடிய அந்த ஜேர்னல் என்ட்ரி மூலமா தான் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கான லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜேர்னல் என்ட்ரி தான் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றது தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகே, டன். இப்போ மீனிங் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரினா என்ன? ஓகேவா? ஜேர்னலைசிங்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். புரியலன்னா மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் கொஞ்சம் கீனாக நோட் பண்ணிங்கன்னா என்ன சொல்கிற வராங்க அப்படின்றது புரியும். இது வந்து பேசிக், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர்ற டாபிக்ஸை உங்களால் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல். ஓகேவா? ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல்னால் ஜேர்னலை நம்ம எப்படி அக்கௌண்ட்ஸ் புக்கில் எழுத போகிறோம், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னலில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யாருடைய புக்கில் வந்து நம்ம வந்து ஜேர்னலில் எழுத போகிறோம். இப்போ அந்த ஓனருடைய பேரை வந்து நம்ம எழுதுகிறோம். இப்போ சப்போஸ் அனிதான்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம இந்த புக்ஸ் ஆஃப் அனிதா அப்படின்னு எழுதிட்டு ஜேர்னல் எந்த புக், இப்போ நம்ம ஒரு காமர்ஸ் புக்னா காமர்ஸ்ன்னு சொல்கிறோம், எக்கனாமிக்ஸ் புக்னா எக்கனாமிக்ஸ் புக்குன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இது என்ன புக்குன்னா ஜேர்னல் புக் அப்படின்னு நம்ம எழுதுவோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் யாருடைய பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸை பற்றி நம்ம எழுத போகிறோமோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல எழுதணும், அவங்களுடைய நேமை எழுதணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னலில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 காலம்ஸ் இருக்கும். மொத்தம் 5 காலம் இருக்கும். ஒன்று வந்து டேட்டு, இன்னொன்று வந்து பர்டிகுலர்ஸ், இன்னொன்று வந்து எல்எஃப் லெட்ஜர் ஃபோலியோ, அடுத்தது டெபிட்
கிரெடிட் அப்படின்றது இருக்கும். இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் ஜேர்னல் என்ட்ரி போடுறதுக்கான இம்பார்ட்டண்ட்டான பர்டிகுலர்ஸ் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ ஃபார்மேட் வந்து மொத்தம் 5 காலம் இருக்கும். அந்த 5 காலமில் ஃபஸ்ட்டு காலமில் டேட் இருக்கும், செகண்ட் காலமில் பர்டிகுலர்ஸ் இருக்கும், தேர்ட் காலமில் எல்எஃப்னா லெட்ஜர் ஃபோலியோ அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டெபிட், அப்புறம் கிரெடிட் அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல். ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து டேட் காலம்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டேட் காலமில் என்ன சொல்லியிருக்காங்க, இன் திஸ் காலம் த டேட் ஆஃப் தி டிரான்சாக்ஷன் இஸ் ரெக்கார்டட். ஓகேவா? டேட் ஆஃப் தி டிரான்சாக்ஷன் ஒவ்வொரு நாளும், அதாவது எந்த டேட்டில் என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டேட் இதில் நான் ஒரு நோட் போட்டிருக்கேன் பாருங்கள், டேட் ஃபார் ஈச் டிரான்சாக்ஷன். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட் இருக்குது. இப்போ வந்து 1st of July அப்படின்னா அந்த 1st July போட்டு நம்ம வந்து எழுதுவோம். ஓகேவா? ஸோ 1st July அப்படின்னு எழுதிட்டு அன்றைக்கி என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்கிறது அப்படின்றத சொல்கிறது தான் டேட் காலம். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் காலம். ஓகேவா? இதுதான் பர்டிகுலர்ஸ் காலம். இந்த பர்டிகுலர் காலத்தில் நம்ம என்ன எழுத போகிறோம், த அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டு இன் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் திஸ் காலம். ஸோ என்ன அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ ஒரு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேபிட்டல் அப்படின்னும் பொழுது அதில் என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து ஈக்குவேஷன் அப்ரோச்சில் நம்ம பார்த்தோம். ஒரு டிரான்சாக்ஷனை வச்சு என்னென்ன அக்கௌண்ட்டெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஸ்டார்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது வந்து கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, கேபிட்டல் அக்கௌண்ட் ஸ்டார்டிங் அப் ஆஃப் பிஸ்னஸ்னாலே கேபிட்டல், அப்போ கேபிட்டல் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போது 2 அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ த அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டு இன் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர், அந்த அக்கௌண்ட் எது எதுவோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காலத்தில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். த அக்கௌண்ட் டெபிட்டட் இஸ் recorded first with the word debtor entered towards the end of the row, and the account creditors is entered in the next line after leaving a little space on the left and preceded by the word to. இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் இங்கே சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ வந்து அதாவது பிஸ்னஸ்க்கு வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்ம என்ன என்ட்ரி போடுவோம், 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்னு நான் சொன்னேன். கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, கேபிட்டல் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ எதை நம்ம டெபிட் பண்ண போகிறோம், எதை கிரெடிட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒரு எப்போவுமே நம்ம ஒரு என்ட்ரி எழுதுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம திங்க் பண்ணணும். ஓகேவா? அப்போ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து என்னது, எப்போவுமே டெபிட் அக்கௌண்ட் தான் ஃபஸ்ட்டில் நம்ம எழுதணும். ஓகேவா? எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எழுதணும், டெபிட் அக்கௌண்ட் என்னவோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ டெபிட் வந்து பார்த்தீங்கன்னா எது நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே வருது, கேஷ் வருது. அப்போது கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு டெட்டார், டிஆர்னா டெட்டார்னு சொல்லுவோம், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டெபிட்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஃபஸ்ட். டெபிட் என்னவோ அந்த டிரான்சாக்ஷனுக்கான டெபிட் அக்கௌண்ட் எதுவோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். அதுக்கு அடுத்தது டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ எந்த அக்கௌண்ட்லேருந்து வருது, கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து வருது. டு கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணோம், கிரெடிட் பண்ணோம். அந்த டெபிட் என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், கிரெடிட் என்ட்ரியை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ எப்படி டிரான்சாக்ஷன் எழுதணும், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார்னு ஃபஸ்ட்டு எழுதிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு மிடில் ஆஃப் த இதிலிருந்து தான் டு அப்படின்னு எழுதிட்டு அந்த கிரெடிட் என்ட்ரியை நீங்கள் எழுதணும். கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் எழுதணும். அதுக்கு அடுத்தது கீழே என்ன எழுதியிருக்கோம், பீயிங் கேபிட்டல் இன்வெஸ்டட் இன் பிஸ்னஸ். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நரேஷன் சொல்கிறோம். அந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்து ஒரு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போது பீயிங் கேபிட்டல் இன்வெஸ்டட் இன் பிஸ்னஸ், எ ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன் டு எக்ஸ்பிளைன் த என்ட்ரி. அந்த என்ட்ரியை நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஈவன் ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இல்லாத ஒரு பர்சன் கூட இந்த என்ட்ரியை பார்த்தா எதற்காக இந்த என்ட்ரி பாஸ் பண்ணப்பட்டது அப்படின்ற புரிகிற வகையில் இருக்கிறது தான் இந்த நரேஷன் அப்படின்றது.
இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஏன் எப்படி நம்ம என்ட்ரி எழுதணும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு டெபிட் என்ட்ரி எழுதும் பொழுது என்ன அக்கௌண்ட்டோ அதை எழுதிட்டு டெட்டார் அப்படின்னு போடுறோம். அதுக்கு அடுத்த லைனில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு 2 கிரெடிட் என்ட்ரி எதுவோ அதுக்கு 2 போட்டு கிரெடிட் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டோ அதை எழுதுகிறோம். இதுதான் ஜேர்னல் என்ட்ரி. ஓகேவா? இதுதான் பர்டிகுலர் காலமில் நம்ம எழுத போகிறது. அடுத்தது லெட்ஜர் ஃபோலியோன்னு ஒன்று இருக்குது. லெட்ஜர் ஃபோலியோ காலம். த பேஜ் நம்பர் ஆஃப் லெட்ஜர் இன் விச் த அக்கௌண்ட்ஸ் டெபிட்டட் அண்ட் கிரெடிட்டர் ஆர் மெயின்டைன்ட் இஸ் ரெக்கார்டட் ஹியர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல லெட்ஜர் ஃபோலியோவில் இப்போ ஜேர்னல் என்ட்ரியிலிருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், லெட்ஜர் புக்குக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம பாஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இதில் 2 அக்கௌண்ட் இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. அப்போது லெட்ஜரில் கேஷ் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு லெட்ஜர் எழுதுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு லெட்ஜர் எழுதுவோம். அது அடுத்தடுத்து நம்ம சம்ஸில் போடும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ நம்ம அது எந்த பேஜில் வந்து லெட்ஜர் புக்கில் எழுதியிருக்கோம் அந்த பேஜ் நம்பரை வந்து நம்ம இந்த லெட்ஜர் ஃபோலியோ இடத்துல, தட் இஸ் இந்த இடத்துல நம்ம வந்து அந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம அந்த நம்பரை மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? லெட்ஜர் ஃபோலியோ. இப்போ சப்போஸ் அது இப்போ கேஷ் அக்கௌண்ட்ன்றது வந்து 5th பேஜில் லெட்ஜர் புக்கில் இருக்குது. 5th பேஜில் லெட்ஜர் புக்கில் இருக்குதுன்னா அப்போ நான் இங்கே என்ன எழுதுவேன், 5 அப்படின்னு எழுதுவேன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுவேன், இந்த என்ட்ரிக்கான லெட்ஜரை நான் போய் பார்க்கணும் அப்படின்னா உடனே நான் லெட்ஜர் புக் எடுத்து 5th பேஜை டேர்ன் பண்ணி நான் பார்ப்பேன். ஸோ ரெஃபரன்ஸ் நம்பருக்காக தான் நான் இந்த நம்பர் காலத்தை வந்து நான் இங்கே கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? ஓகே, இதுதான் வந்து லெட்ஜர் ஃபோலியோ காலம். ஃபோலியோ மீன்ஸ் பேஜ். ஃபோலியோன்னா என்ன அர்த்தம், பேஜுன்னு அர்த்தம். அண்டு லெட்ஜர் ஃபோலியோ மீன்ஸ் பேஜ் நம்பர் ஆஃப் லெட்ஜர். லெட்ஜர் ஃபோலியோன்னா என்ன, அந்த அக்கௌண்ட் வந்து எந்த பேஜில் நம்ம லெட்ஜர் புக்கில் எழுதியிருக்கோம் அப்படின்றத மீன் பண்ணுறது தான் லெட்ஜர் ஃபோலியோ. ஸோ திஸ் லெட்ஜர் ஃபோலியோ ஹெல்ப்ஸ் இன் கிராஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன் த லெட்ஜர் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த லெட்ஜர் ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸை கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கும் ஆடிட்டிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணி பார்க்குறதுக்கும் இந்த லெட்ஜர் ஃபோலியோ நம்பர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதுதான் அடுத்த பாயிண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா டெபிட் காலம். டெபிட் காலமில் வந்து என்ன மணி வேல்யூ, ஓகேவா? இப்போ வந்து ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேபிட்டல் ஆஃப் 1 lakh அப்படின்னா அந்த 1 lakh அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுவேன், டெபிட் காலம்லையும் எழுதுவேன், கிரெடிட் காலம்லையும் நான் எழுதுவேன். ஏன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் ஹேவிங் ஈக்குவலான ஒரு அமௌண்ட் வந்து அங்கே டோட்டல் டெபிட்டும் டோட்டல் கிரெடிட்டும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டெபிட் காலமில் என்னுடைய இப்போ சப்போஸ் நான் இந்தியாவில் இருக்கேன்னா ருப்பி வேல்யூஸ் நான் எழுதுவேன். சப்போஸ் இன்கேஸ் வந்து நான் யூஎஸில் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா நான் டாலர்ஸில் நான் எழுதுவேன். என்னுடைய மணி வேல்யூ என்ன மெஷருங்க அதை வந்து நான் எழுதுவேன். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன மீன் பண்ணிருக்கேன், டோட்டல் டெபிட் ஷுட் பி ஈக்குவல் டு த டோட்டல் கிரெடிட். ஓகேவா? ஸோ டெபிட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அது ஈக்குவலண்ட்டான அமௌண்ட் வந்து கிரெடிட்டில் இருக்கணும். 1 lakhன்னா கிரெடிட்லையும் 1 lakh இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் டெபிட் காலம் அண்ட் கிரெடிட் காலம், ரெண்டுமே அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. நரேஷன் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஈச் டிரான்சாக்ஷன். ஸோ என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ அதை நான் ப்ரீஃபாக ஷார்ட்டாக ஒரு என்ட்ரி மாதிரி நான் வந்து எழுதுகிறேன். ஓகேவா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நரேஷன் சொல்கிறோம். திஸ் இஸ் த ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி. ஓகேவா? திஸ் இஸ் த ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இப்போ ஜேர்னல்னால் என்ன, ஜேர்னல் என்ட்ரினா என்ன, ஜேர்னலைசிங்னா என்ன, ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல், மெயின் திங் ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல்னால் என்ன அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.